ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்சல் vlog. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் விநாயகர் சதுர்த்தி வந்தாச்சு, நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு. நம்ம விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வித்தியாசமான கொழுக்கட்டை தான் செய்யலாம் அப்படின்னு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சங்குப்பூ வச்சு வந்து நம்ம செம்பருத்தி பூ வச்சு தான் இன்றைக்கி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம நார்மல் கொழுக்கட்டையும் செய்யலாம், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பார்க்க. நம்ம வந்து ரொம்பவே விநாயகருக்கு ஒரு அட்ராக்டிவான கொழுக்கட்டையை படைச்சு சாமி கும்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து சங்குப்பூ செம்பருத்தி வச்சு செய்கிறதுனால 2 தண்ணி நம்ம வச்சுக்கலாம். தனித்தனி கலர் வரும், அதனால் 2 பவுலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை வந்து சுடு தண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காம்பை எடுத்துட்டு இதழ்கள் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் பெட்டல்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். உள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கும். இந்த குச்சியை நம்ம எடுத்துட்டு இந்த வெறும் இதழ்கள் மட்டும் நம்ம போட்டு இப்போ நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போ வந்து கொதிக்கிற தண்ணியில் நம்ம இந்த இதழ்களை சேர்த்திடலாம். கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும், அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு தண்ணியை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பூவை பாருங்கள், கலர் வந்து எந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்ட்டு. அதே மாதிரி இன்னொரு அடுப்பில் வச்ச தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம செம்பருத்தி பூவை இதழ்களில் மட்டும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்து நடுவில் இருக்க அந்த காம்பையை கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே இருக்க அந்த லீஃபையை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ அந்த இதழ்கள் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செம்பருத்தி லீஃபு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இது செம்பருத்தி பார்த்தீங்கன்னா இந்த கலரில் நம்ம கொதிக்க வச்சதும் கொஞ்சம் டார்க் பிங்க் கலரில் மட்டும் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா சங்குப்பூ வந்து வயலட் கலரில் வந்திருக்கு. இப்போ நம்ம மாவு இதை பிசைஞ்சிக்கலாம். நான் ஒரு பவுல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் மாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொரு பவுல் தான் போடுறேன். பார்த்திங்கன்னா இந்த சங்குப்பூ தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சிக்கோங்க. செம்பருத்தி பூவையும் நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு, சங்குப்பூவை எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், செம்பருத்தி பூ வந்து லைட் பிங்க் கலரில் ரொம்ப லைட் ஷேடில் நமக்கு வந்திருக்கு. இது பாருங்கள், ரொம்பவே அழகான ஒரு வயலட் கலர் மாதிரி வந்திருக்கு சங்குப்பூ கலரில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக நெய் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு தண்ணியில் ஆட் பண்ணியிருக்கிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்வீட்டை வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா. நம்ம நெய் ஊற்றி நல்லா கையிலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம போய் உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா
துருவி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து மிக்சியில் போட்டு குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். வெல்லம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பூரண கொழுக்கட்டத்துக்கு உள்ளே வந்து பூரணம் வைக்கிறதுக்கு. பொட்டுக்கலையை பார்த்திங்கன்னா நான் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் நுணுக்கி இனி கொழுக்கட்டை மாவு நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து அணில் தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து நமக்கு அச்சு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஆல்ரெடி நம்மக்கிட்டே ஒரு அச்சு இருக்குது. இப்போ அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க இப்போ உள்ளே வந்து பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பூரணம் வந்து நம்ம நிறைய எண்ணெய் வேணால் நம்ம செஞ்சு உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் பாசிப்பருப்பு வறுத்து பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து தேங்காய் போட்டு தான் செய்கிறேன். இப்போ வந்து நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம துருவின தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் இந்த மாதிரி நீங்கள் வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணம் கொடுக்கும். தேங்காய் வந்து இந்த அளவுக்கு நெய்யில் வறுத்தா போதும். நம்ம இப்போ வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். வெல்லத்தை போட்டதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இலக்கம் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காயை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஏலக்காயும் பொட்டுக்கலையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச நம்ம விநாயகருக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த மாதிரி செஞ்சு நம்ம படைச்சி கும்பிட்டுக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு பிரசாதம் தாங்க. நம்ம டக்குன்னு குயிக்காக செஞ்சு நம்ம இந்த ரெசிபியை வந்து விநாயகருக்கு படைச்சி சாமி கும்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அச்சு எடுத்துக்கலாம். அதில் லைட்டாக எண்ணெய் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு பக்கம் இந்த கலர் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வந்துருமா? இப்போ வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு மாவெல்லாம் பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம இந்த சென்டராக வந்து நம்ம பூரணத்தை வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக எடுத்து பூரணத்தை நம்ம உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீழேயும் வந்து மாவு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகான நம்ம கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. டபுள் கலரில் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இல்லைங்க. இந்த பியூராக இருக்க கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு கலருமே கலக்காமல் வெறும் வெள்ளையாக தான் செஞ்சுருக்கோம். இது எப்பயும் போல் நம்ம நார்மலான கொழுக்கட்டை. இது வந்து இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நம்ம சங்குப்பூவும் செம்பருத்தி பூவும் மருத்துவ குணம் ஜாஸ்தி. நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி இல்லாமல் மற்ற டைம்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நம்ம இப்போ தண்ணி காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம மெதுவாக நம்ம இட்லி பூசியில் வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும், சூப்பரான நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடும்.
இப்போ நான் எல்லாமே ஒரே இதிலே வச்சிடறேன். நம்மளோட கொழுக்கட்டை இப்போ ரெடியாக இருக்கும். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கலர் வந்து உங்களுக்கு டார்க்காக தெரியுது. இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் கொழுக்கட்டையை. இந்த கொழுக்கட்டை ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள், விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.